சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் எப்போதெல்லாம் உங்களுடன் நெருங்கி வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் தாய் தெய்வம் குலதெய்வம் தான். அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பா நம்ம சுக துக்கங்கள்ல நம்மளோட நெருங்கி வந்து இருக்கும். அதுலயும் ஒரு சில விஷயங்கள அது குறிப்பா உணர்த்தும் போது, குலதெய்வம் நம்ம பக்கத்திலேயே இருக்குது, நம்ம கூடயே இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் தருணங்களாகவும் அந்த தருணங்கள் இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப தீட்டுக்களில் அத வந்து முன்னாடியே உணர்த்துவது உங்க குலதெய்வமாக தான் இருக்கும். என்னங்க எங்க குலதெய்வத்திற்கு தீட்டே ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னங்க இப்படி சுப தீட்டுலாம் உணர்த்தும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பு. அடுத்தது ஒரு பெண் வந்து பெரிய மனுஷி ஆவுறது. அதாவது வயதுக்கு வர்றது அப்படின்னு சொல்றது. இந்த 2 விஷயங்களும் நடக்க போறத முன்னாடியே உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குழந்தை வந்து பெரிய மனுஷி ஆகப்போகுது அப்படின்னா, உங்க வீட்ல சுத்தி இருக்கிற மரச்செடிங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க வைக்கிற மரச்செடிகள் நல்லா பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல வாயில்லாத ஜீவராசிகள் வந்து கூடு கட்டுறது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த நேரங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை குடுக்கும் உங்க குலதெய்வம். ஏன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு அதிக செலவு வருது அப்படின்னா, கண்டிப்பா அதற்கான செலவை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை உங்க குலதெய்வம் ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா நம்ம தாய் தெய்வம். எப்போதும் தாய் வந்து தன்னோட குழந்தைங்கள் திக்குமுக்காட வைக்கவே வைக்காது. உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வருதுன்னா, அதற்கான முன் அறிவிப்பையும், முன்கூட்டியே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உணர்த்தி குடுக்கும். இல்ல முன்னாடியே இதெல்லாம் சேமிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி யார் மூலியமாவது வந்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அதேபோல அந்த பெண் குழந்தைக்கு பக்கபலமாகவும், உறுதுணையாகவும் எப்போதும் உங்க குலதெய்வம் கூடவே இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல தான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அத தீட்டுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைப்போம். ஆனா குழந்தை பிறந்தோன முதல்ல பாருங்க, அந்த குலதெய்வத்திற்கு தான் நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறதும் அந்த பெண்ணுக்கு வந்து மறுஜென்மம் மாரி. அனைத்து பிரச்சனைகள்லயும் கூடவே இருக்கிறது அந்த குலதெய்வம் தான். அவ்வளோ பயத்தோட பிரசவ அறைக்குள்ள போகும்போதும், அந்த காலத்துல சுருக்கு பையில வந்து பாட்டி எப்போதும் குலதெய்வ விபூதி வச்சிருப்பாங்க. அந்த விபூதிய பூசும்போது அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு அம்மா என் குலதெய்வம் என் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே பலரது வீட்லயுமே பிரசவத்துக்கு போகும்போது பெரியவங்க வந்து குலதெய்வ விபூதி பூசி விடுறது வழக்கமாவே இருக்கு. அதுபோல செய்றதும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பதையும் உங்களால உணரவும் முடியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைகள் வந்து நைட்டு திடீர்னு அழுவும். அது வந்து 30 நாள் தீட்டு அப்படிங்கிறது கூட கணக்கில்ல. திடீர்னு அழுகும்போது வீட்ல உள்ள பெரியவங்க, ஏதோ ஒண்ணு பிள்ளைய வந்து பயமுறுத்துது. இந்தாப்பா குலதெய்வ விபூதிய பூசி விடுவாங்க. அது 30 நாள் தீட்டு கழிக்காம பூசக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. குலதெய்வத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே குழந்தைங்க தான். அதுவும் அது தாய் தெய்வம். அதனால அந்த தெய்வத்திற்கு இது போன்ற சுப தீட்டுகள்லாம் கணக்கே வராது. அந்த விபூதி பூசுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ரொம்பவே அழுகாம நிம்மதியா தூங்கும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு தீட்டு. என்னங்க சொன்னீங்க? இன்ன வரைக்கும் சுப தீட்டுகள் தான் பெருசா கணக்கு இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இறப்பு தீட்டு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 1 வருஷம் வரைக்கும் கூட குலதெய்வ கோவிலுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா, இறப்பு தீட்டுலயும் எப்படி குலதெய்வம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் வீட்ல நீங்க வந்து முறையா குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க வீட்ல உள்ள பெரியவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஆசைகள் என்னவோ, என் பையனுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும். என் பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும். என் பேர பிள்ளைங்களுக்கு இந்த சொத்துலாம் கிடைக்கணும். அப்படிலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆசைகள் அனைத்தையும் உங்க குலதெய்வம் அந்த குலதெய்வத்திற்கு தெரியும். அந்த குலதெய்வம் அனைத்தையும் நிறைவேற்றி வைத்த பிறகு தான் உங்கள குலதெய்வ கோவிலுக்கு அழைக்கும். ஒரு சிலர் வந்து இறந்தவங்களுக்கு அடைப்பு காலம் பார்க்கும் பழக்கம் இருக்கு. அப்படி ஒருத்தவங்க இறந்து போகும்போது, அவங்களுக்கு அடைப்பு காலம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து விளக்கேத்தி வைக்கணும். அடுத்தது நெறைய சாங்கியங்கள்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஊர் வேறுபாடு இருக்கு. அந்த சாங்கியம் முடியிற வரைக்கும் அந்த தெய்வம் வந்து தலைவாசல்ல இருக்குமாம். ஏன்னா, அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த தலைவாசல்லயே அந்த குடும்பத்தை காப்பதற்காக அந்த குலதெய்வம் அந்த வீட்டு குலதெய்வம் அந்த தலைவாசலில் வாசம் செய்யும்.
இந்த தீட்டு காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து ஒரு விளக்கேத்தி குலதெய்வத்தை மனதார வேண்டவும் மாட்டோம். குலதெய்வத்திற்கு பூஜைகளுமே செய்யவே மாட்டோம். குலதெய்வத்த மனசுல நினைப்போமே தவிர, அத பூஜைகள்லாம் செய்யவே மாட்டோம். ஆனாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கும். அத ஒவ்வொரு தடவையும் அந்த குலதெய்வம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தாய் தெய்வமே உங்க குலதெய்வம் தான். அப்படி இருக்கும்போது அந்த தாய் தெய்வம் நமக்கான கஷ்ட காலங்களையும் நம்மள விட்டுட்டு போகவே போகாது. நம்ம எந்த ஒரு குடும்பம் குலதெய்வ வழிபாட முறையா செய்றாங்களோ, கண்டிப்பா அந்த குடும்பத்துல உள்ள அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு அடுத்து வர தலைமுறையுமே ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்குமே பல குடும்பங்கள்ல குலதெய்வ வழிபாட முறையா மேற்கொண்டு வராங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்.